க்ரீன் ஹெர்பல். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற இயற்கையான பொருளை வச்சு, தாவரங்களை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய முடியை எப்படி பராமரிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய ஷாம்பு, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறது, நிறைய ஹேர் ஆயில் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் எதுலேயும் வந்து ஹேர் ஃபால் சிலவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகாது. அதுக்கு காரணம் நிறைய இருக்கலாம். மெயினாக நம்ம வந்து நேச்சரை வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் மெயின், ஹேர் க்ரோத், டேண்ட்ரஃப், இது மூணுக்கும் ஒரே சொல்யூஷன் இந்த ஆயில். ஒரு நாள் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு அதோடைய ரிசல்ட் நல்லா தெரியும். நம்ம இப்போ அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வேப்பிலை வந்து எல்லாருக்கும் எப்பவும் ஈஸியாக கிடைக்கும். இதுக்காக நம்ம நிறைய அங்கே இங்கே தேடிட்டு இருக்க வேண்டாம். இது வந்து குப்பை மேனி அப்படின்னு சொல்கிற ஒரு தாவர இலை. மருத்துவ குணம் இதுக்கு நிறைய இருக்குது. நிறைய மருத்துவத்துக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஹேருக்கு வந்து இது முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணி கொடுக்கும். பொடுகை எந்த அளவுக்கு இது அழிச்சு கொடுக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தலைமுடி தூய்மையாக இருக்கும். சுத்தமாகும்போது முடி கொட்டுறது ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து கற்பூரவள்ளி அப்படின்ற மூலிகை தாவரம். இந்த மூலிகை தாவரம் வந்து நிறைய மருத்துவ குணம் இதுக்கு இருக்குது. ஹேரை வந்து நல்லா க்ரோத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கவும், அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஹேர் கலர் பிளாக்காக வச்சுக்கவும் இது உதவும். இது வந்து நித்திய கல்யாணின்றது பூ எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த பூ வந்து ஒயிட் கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் இருக்குது. இந்த நித்திய கல்யாணிக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதே சமயம் ஹேரை பிளாக்காக வச்சுக்க இது நல்லா உதவும். ஹேர் க்ரோத்தை வந்து அதிகரிக்கவும் இது நல்லா உதவும் இந்த பூ. அடுத்தது செம்பருத்தி இலை. இது என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த முடியை வந்து நல்லா ட்ரைனஸ் போக்கிட்டு சாஃப்டாக சில்கியாக வச்சுக்க நல்லா உதவும். அதே மாதிரி ஒற்றை செம்பருத்தி பூ. இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முடியை வந்து சாஃப்டாக ஷைனிங்காக கொடுக்க முழுக்க 100% நம்மளுக்கு உதவும். மேலும் நம்மளுடைய ஸ்கின்னையும் நல்லா பாதுகாக்கும். ஒற்றை செம்பருத்தி மட்டும்தான், அடுக்கு செம்பருத்தி நம்ம யூஸ் பண்ணுறதுல பலன் கிடையாது. அதனால் நம்ம இதை சேர்த்துக்கலாம் ஆயில் கூட. கற்றாழை. இதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கற்றாழை. உடலில் இருக்கிற உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரை நமக்கு இருக்கிற உடல் சூட்டை குறைத்து, தலையில் இருக்கிற தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைச்சி, ஹீட்டை தவிர்த்து, ஷைனிங்காக கொடுத்து, ஹேர் க்ரோத்தை நல்லா கொடுத்து, எல்லாத்துக்குமே இது நமக்கு பயன்படுது. இதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆயிலுக்கு. கரிசலாங்கண்ணின்றதும் வந்து ஒரு மூலிகை தாவரம். மெயினாக நம்மளுடைய முடிக்கும் ஹேர் ஆயிலுக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. எல்லா ஹேர் ஆயில்லையும் கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து விளம்பரத்துலேயும் பார்த்துருப்போம். இதில் வந்து வெள்ளை கலர் பூ இருக்கும். இதை தான் வந்து ஹேருக்கு மெயினாக யூஸ் பண்ணணும். மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு கரிசலாங்கண்ணின்றது நிறைய பேரோடு இருக்குது. இதில் தான் வந்து நமக்கு நிறைய ஹேர் டை கொடுக்கும். ஹேரை வந்து கருப்பாக வச்சுக்க உதவும். நம்ம இதையும் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நாட்டு பன்னீர் ரோசா பூ. பன்னீர் ரோஜான்றது வந்து ஹைபிஸ்கஸ் கிடையாது, நல்ல வாசனை இருக்கும். பட்டன் ரோஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய நாட்டு ரோஜான்றது இருக்கிறத வச்சு காஞ்சி போன பூவாக இருந்தாலும் சரி, புதுசாக இன்னைக்கு பூத்த பூவாக இருந்தாலும் சரி, நல்ல ஸ்மெல் பார்க்கும்போது நம்மளுக்கு நாட்டு ரோஸான்றது நமக்கு நல்லா தெரியும். இதையும் 2 இல்லை 3 கிடைக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் யூஸ் பண்ணுறோம். இதோடைய பலன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா இதோடைய நற்குணங்கள் பார்த்திங்கன்னா ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது, நம்மளுடைய உடம்புல இருக்கிற உடல் சூட்டை குறைக்கிறது. உடம்பு சூடு இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய முடி, நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது
அடுத்தது நம்ம இதோட யூஸ் பண்ண போகிறது வந்து வெந்தயம். ரொம்ப ரொம்ப முக்கியம் வெந்தயம். வெந்தயத்தை வந்து பவுடர் பண்ணி தலையில் தேய்க்கலாம். இந்த மாதிரி ஆயிலில் காய்ச்சும் போது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணாலும் வெந்தயம் நம்ம உடலோடு சேரும்போது நிறைய பலன் இருக்குது. முக்கியமாக நம்மளுடைய முடின்னு பார்க்கும்போது முடியை உடைக்காமல் பார்த்துக்குது. முடியை வந்து ஷைனிங் கொடுக்குது சாஃப்டாக. இது காய வச்ச வேப்பம்பூ. வேப்ப மரத்தில் கிடைக்கிற பூ வச்சு காய வச்சு அதுலேருந்து அதோடைய பெட்டல்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அதை சேவ் பண்ணி வச்சது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பொடுகு இருக்கிறது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறத தவிர்த்து சுத்தம் பண்ணி கொடுக்குது. அப்போ முடி சுத்தமாக கொட்டாது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் குறையும் போது முடி கொட்டுறது ரொம்ப ரொம்ப நின்று போயிடும். இது கிடைக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள், கிடைக்கலன்னா இருக்கிறது போதும். ஓகே, நம்ம இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு என்னென்ன பொருள் சேர்க்க போகிறேன், அதோடைய பயன்கள் என்னென்ன இருக்குன்னு முன்னாடி நான் சொல்லிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணி, கற்றாழை வந்து தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை கட் பண்ணும்போது அதில் ஒரு எல்லோ வரும் ஜெல், அதை வாஷ் பண்ணணும். அதில் நமக்கு ஒரு அரிப்பு தன்மை கொடுக்கும், ஸ்கின்னுக்காகட்டும் ஹேருக்காகட்டும். அதை வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி அதோடைய ஈரத்தை கிளாத்தில் வச்சு காட்டன் கிளாத்தில் தொடச்சி வச்சுட்டேன். ஓகே, முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். என்னென்னு சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பெட்டல்ஸ்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதோடைய காம்புகளில் எடுத்து போட்டாச்சு. இதுவுமே நமக்கு யூஸ் தான். அதே சேம் ரோஜாவோடைய பெட்டல்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இதுவும் நமக்கு யூஸ். இது போடக்கூடாது, அதோடைய நீட்டமாக இருக்கிற காம்பு மட்டும் போட்டாச்சு. சேம் தீ கல்யாணியில் இருக்கிறது நம்மளுக்கு இந்த பெட்டல்ஸ் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஆயிலுக்கு நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி கொஞ்சம் திக்கான பாத்திரத்தை வச்சுக்கலாம். முக்கியமாக வந்து இரும்பு சட்டியை வச்சு பண்ணால் ரொம்ப நம்மளுக்கு நல்லது. ஆனால் இப்போது நான் இதை வச்சு பண்ணுறேன், சில்வர் வச்சு பண்ணுறேன். சுத்தமான நல்லெண்ணெய், கலப்படம் இல்லாத தூய்மையான எண்ணெய் நமக்கு தோணுச்சுன்னா அது ஓகே. அது எந்த பிராண்ட் இருக்கலாம், வீட்டில் செஞ்சது இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். அடுத்தது நல்லெண்ணெய். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா தூய்மையான எந்த ஒரு வாசனையும் சேர்க்காம சுத்தமான தேங்காய் எண்ணெய், இது மட்டும் போதும். விளக்கெண்ணெய் ரொம்ப நல்லது, ஆனால் ரொம்ப அது வாஷ் பண்ண கஷ்டமாக இருக்கும், சிலவங்களுக்கு அது பிடிக்காது. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம், இது ஒரு 50 ml அந்த மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணுற எண்ணெய் எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கலாம், ஆனால் சரி பாதி எடுத்துக்கிறோம். இது மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் ஒரு பகுதி தேங்காய் எண்ணெய் கொடுக்குறேன். அடுத்தது அதே அளவுக்கு நல்லெண்ணெயும் எடுத்துக்கிட்டேன் நான். ரெண்டுமே வந்து ரொம்ப நம்மளுடைய ஹேருக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லாமே நல்லது. தினசரி எண்ணெயை முதல்ல தலையில் போடுறது நல்லது. எண்ணெய் வச்சு தலை பின்னிக்காதவங்க வாஷ் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் 25 நிமிஷம் தலையில் எண்ணெய் ஊறினால் மட்டும் போதும். இப்போது ரொம்ப கொதிக்காமல் மிதமான சூடு வந்தது உடனே நான் இதில் முதல்ல என்ன பண்ண போகிறேன், வெந்தயத்தை பொரிக்க போகிறேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, 2 எண்ணெயும் ஒன்றா கலந்துருக்கு. அடுத்தது வெந்தயம் கொடுக்க போகிறேன். ரொம்ப அதிகம் தேவையில்லை வெந்தயம். வெந்தயம் பொரிச்ச உடனே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். வெந்தயம் எல்லோலேருந்து ஒரு கோல்டன் கலரில் மாறிடும். அடுத்தது பொரிச்சாச்சு, வாசனையும் வரும், கலரும் மாறும். அந்த நேரத்தில் நம்ம இந்த ஃப்ளவரை போட்டுட்ட உடனே அதோடைய சாயம் அப்படியே இறங்கிடும். அடுத்தது ரோஜா பெட்டல்ஸ் போடுறோம். இது காய வச்ச பூவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பச்சையாக இருந்தாலும் ஓகே.
அடுத்ததாக என்னென்ன இந்த மூலிகை தாவரங்கள் அப்படின்னு வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே இந்த ஆயிலில் போட போகிறோம். இது எல்லாத்தையும் அரைச்சி எண்ணெய் காய்ச்சறது பார்த்துருப்பீங்க. அது எண்ணெய் ரொம்ப குழப்பாயிட்டு நிறைய அதில் டஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்போது இப்படி எல்லா பொருளையும் அரைச்சி கொடுக்கும்போது நம்மளுக்கு அது தூய்மையாக க்ளீனாக இருக்காது. கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அதோடைய ஈரங்களெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அது பொடியாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நமக்கு அதுலேருந்து கிடைச்சிரும். அதே சமயம் எண்ணெய் சீக்கிரம் டஸ்ட்டால் ஃபங்கை ஆகி கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வச்சுக்கலாம். ஒன் டே இதை யூஸ் பண்ணி ஒரே நாளில் இன்றைக்கி எண்ணெய் காய்ச்சி ஆற வச்சு ஒரு 2-3 மணி நேரம் இதுலேயே இது ஊறினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தலையில் எண்ணெயோடு இருந்தால் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்குன்றவங்க இதை டெய்லி ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஒரே நாளில் அந்த டேண்ட்ரஃபையும் ஹேர் ஃபாலையும் இது கண்ட்ரோல் பண்ணணுன்றது 100% இதை நம்ம பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அவங்களே தெரிஞ்சுப்பீங்க. அடுத்த விஷயம், சுத்தமான எண்ணெயாக இருந்தால் நல்லா க்ளீனாக பொங்கி வரும். நம்ம இது செய்யும்போது நல்லெண்ணெய் ஆகட்டும், தேங்காய் எண்ணெய் ஆகட்டும், தூய்மையான எண்ணெய் இருக்குது, எந்த ஒரு கலப்படமும் இல்லைன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பொங்கும்போது சுத்தமான எண்ணெய், பொங்கலை ப்ராப்ளம் இருக்குது அந்த எண்ணெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதிக நேரம் தேவையில்லை. ஒரு 5-10-15 நிமிஷம் மட்டுமே இந்த ஹீட் கம்மியாக கொடுக்கணும். நம்மளுடைய அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொடுத்துட்டா போதும். ரொம்ப பெருசாக வச்சோம்னா அந்த ஸ்மெல் போயிட்டு கருகின வாசனை கிடைக்கும், நம்மளுக்கு பிடிக்காது. ஓகே, இப்போது ஒரு 10 or 15 மினிட்ஸ் இது நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2-3 மணி நேரம் ஆற வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணி அந்த கொதிப்பு இருக்குது, அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும்போது வேப்பம்பூ சேர்க்கக்கூடாது இல்லைங்களா, அது கருகி போயிடும் உடனே. இப்போ இந்த கொதிப்புலேயே வேப்பம்பூ கொஞ்சம் தூவி விடுறோம். அந்த கொதிச்ச எண்ணெய் இது மேலே படும்போது அதுலேருந்து கிடைக்கிற அந்த எஃபெக்டிவ் நம்மளுக்கு போதும். இது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இது ரொம்ப முக்கியம். என்னென்னா ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டேண்ட்ரஃப் இல்லை, கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஓகே. அதே சமயம் நம்ம எல்லாருமே தினம் தினம் சாப்பிட்ற உணவு நல்ல உணவாக சாப்பிட்றோமா, கொஞ்சமாக சாப்பிட்றோமா, நிறையா சாப்பிட்றோமான்றது முக்கியம் இல்லை. ப்ரோட்டீன் இருக்கிற உணவை எடுத்துக்கிறோமா, சரியாக தூங்குறோமா, இது முக்கியம். இதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மெயின். இப்போது 2 hours காய்ச்சி முடிச்சாச்சு, வெயிட் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இதை ஹேர் ஃபால் அதிகம் இருக்கிறவங்க, முடி நிறையா உடஞ்சி போகிறவங்க, உடஞ்சி கொட்டுறவங்க இந்த ஆயிலை என்ன பண்ணலான்னா தலையில் போட்டு, நம்மளுடைய முடியில் தேய்க்கணுன்றது கிடையாது, நம்மளுடைய உச்சம் தலையிலேருந்து பின்னாடி கழுத்து வரைக்கும் காது சைடில் எல்லா சைட்லேயும் நல்லா விரல் வச்சுட்டு அழுத்தி தேய்க்காமல் மைல்டாக மசாஜ் கொடுத்துட்டு அதிகபட்சமாக 25-30 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். நம்மளுக்கும் நம்ம ஆயில் தலையில் வைக்கிற ஆயிலுக்கும் நம்ம ஹேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் 4 hours ஒன்லி. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த எண்ணெய் இருக்கிறது வெறும் அழுக்கு தான். நம்ம நிறைய நேரம் எண்ணெய் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. திருப்பி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு சீப்பு வச்சு சீவி பாருங்கள், தொடச்சிட்டு. உங்களுடைய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் மண் பாத்திரத்தில் வச்சுருக்கேன், நீங்கள் பாட்டிலில் கண்டெயின் பண்ணலாம், இல்லை எதில் வேணுமோ வச்சுக்கலாம். இதில் வச்சுக்கிட்டா ஓகே, இல்லைனா கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கிட்டா ஓகே. பிளாஸ்டிக் தவிர்த்துடலாம். ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.